ஹரே கிருஷ்ணா. பகவான் சைத்தன்யருடைய சகாக்களில் ஒருத்தர் சாரங்க டாக்கூர் அப்படின்னு சொல்லி, அந்த சாரங்க டாக்கூரை சைத்தன்ய மகாபிரபு சீடர்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. ஆனால் அவர் எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, நான் குரு ஆகிறதுக்கெலாம் எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு அவர் அதை ஏற்றுக்க மாட்டார். நீ சீடர்களை ஏற்றுக்கணும், நீ பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி பல நாட்களாக இவங்களுக்கு இடையில் இந்த ஒரு வாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் ஏற்றுக்கணும்னு சொல்ல அவர் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார், நீ என்ன பண்ணி ஆகணும், நாளைக்கு யாராவது ஒருத்தர் நீ சிஷியனாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டாரே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல, நாளைக்கு காலையில் நான் யாரை முதல்ல பார்க்குறேனோ அவங்களுக்கு நான் ஹரிநாம தீட்சை கொடுத்து என்னுடைய சீடை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கங்கையில் போய் குளிப்பார். காலையில் அவர் முங்கிட்டு எந்திரிக்கும் போது யாரோ அவரை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உடனே அவர் என்ன பண்ணுவார், அவருடைய காதில் இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிப்பார். உச்சரித்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரியும், அந்த மந்திரத்தை உச்சரித்தது அவர் ஒரு இறந்த ஒரு உடல் அதோடைய காதில் அந்த மந்திரத்தை உச்சரிச்சிருக்கார். ஏன்னா கங்கையில் அந்த மாதிரி இறந்த உடலை போட்டுருவாங்க. ஆனால் அதிசயம் என்னென்னா, அவர் உச்சரித்ததுக்கப்புறமா அந்த இறந்த உடலுக்கு திரும்ப உயிர் வந்துடும். அந்த நபர் திரும்ப உயிர் வந்துடும். அதுக்கப்புறமா அவர் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சீடனாக இருந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை நம்ம சைத்தன்ய சரித்தாமிரத்தில் பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளில் நம்ம இது கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் பகவான் அளவுக்கு அதாவது பகவான் எந்த மாதிரியான ஒரு செயல்களெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி அதுக்கு சமமான செயல்களை பக்தர்கள் கூட செய்து காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இறந்த ஒருத்தர் திரும்ப உயிர் கொண்டு வருது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அதை பகவான் பண்ணலாம், ஏன்னா அவர் பகவான், அவர்னால் அது முடியலாம். ஆனால் பகவானுக்கு என்ன ஆசைன்னா, என்னுடைய பக்தர்கள் என்ன பண்ணி ஆகணும், அவங்களும் எனக்கு இணையான ஒரு புகழ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பக்தர்களுக்கு கூட அந்த ஒரு சக்தியை கொடுக்குறாரு சில சமயங்களில், தூய பக்தர்களுக்கு. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியுது, இறந்தவர்களை கூட திரும்ப உயிர் கொண்டு வர முடியுது. பல கதைகள் நம்ம பார்க்க முடியுதுக்கு. கம்பராமாயணத்தை அரங்கேற்றணும்னு கம்பர் நினைக்கும் போது அவர் கூட என்ன பண்ணுறாரு, பாம்பு கடித்து இறந்த ஒரு பையனை திரும்ப அந்த ராமாயணத்தில் அதை படித்து என்ன பண்ணுறாரு, அந்த பையனை திரும்ப உயிர் கொண்டு வர வைக்கிறார். ஸோ அந்த மாதிரி பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு புகழை கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். ஸோ அது மாதிரி இங்கே இந்த கீதா மகாத்மியத்துலேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ பகவத்கீதை 12வது அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் இது தொடர்பான ஒரு கதை இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சிவன் பார்வதிக்கு இந்த 12வது அத்தியாயத்துக்கான ஒரு மகத்துவத்தை சொல்கிறாரு. முன்னாடி ஒரு காலத்தில் கோலாப்பூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியோடைய ஒரு மிக உன்னதமான ஒரு கோவில், பிரசித்தமான ஒரு கோவில். அங்கே தாயார் மகாலட்சுமி இருக்கிறாங்க. ஸோ அந்த கோவில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கோவில். ஒரு நாள் அந்த கோவிலுக்கு ஒரு இளவரசன், நல்ல அழகான தேக அம்சங்களை கொண்ட ஒரு இளவரசன், பார்க்குறதுக்கு அப்படியே உருக்குன தங்கம் மாதிரி ஒரு கலரு, அப்படி நல்லா அழகான ஒரு கண்கள், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தோள்கள், நீண்ட கரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அப்படி அம்சமாக இருக்கிறான் அந்த பையன், அந்த இளவரசன். அவன் அந்த கோலாப்பூரில் மணிகந்தா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், அங்கே மகாலட்சுமி தேவியை தாயாரை அவன் வழிபாடு பண்ணுறான். நல்ல ஒரு உன்னதமான பக்தியோட அன்போட அவன்
மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணுறான். தாயாரை அற்புதமான ஸ்லோகங்கள்னால வந்து புகழ்கிறான். ஓ மகாலட்சுமி தாயே, நீங்கள் தான் வந்து பகவான் கிருஷ்ணருடைய அனைத்து சக்திகளின் அம்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லா ஜீவராசிகளின் உறைவிடமாக, அவங்களுக்கெல்லாம் வந்து ஜெகன் மாதாவாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. எல்லாரையும் வந்து காப்பாற்றக்கூடியவர் நீங்கள் தான். எஸ்பெஷலி பக்தர்களை வந்து போஷணம் பண்ணுறது நீங்கள் தான். பக்தர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது நீங்கள் தான். பக்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை காப்பாற்றுறதும் நீங்கள் தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த சேவைங்கிற அந்த லக்ஷ்மியை கொடுக்குறதும் நீங்கள் தான். இப்படி பக்தர்களை வந்து பராமரித்து அவங்கள பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுல ஆர்வமாக இருக்கிற நீங்கள் தயவுசெய்து எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுங்கள். பகவானுடைய மொத்த சக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பல விதமாக அவன் மகாலட்சுமி தாயாரை குறித்து அவன் பிரார்த்தனைகளை வந்து பண்ணுறான். அவனுடைய அந்த அற்புதமான பிரார்த்தனைகளை எல்லாம் வந்து கேட்டு சந்தோஷமடைந்த மகாலட்சுமி தாயார் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறாங்க. அவன் பல அற்புதமான தாயாருடைய அம்சங்கள், அதோடைய பேர்களெல்லாம் சொல்லி வந்து அவன் பிரார்த்தனை பண்ணுறான். மகாலட்சுமியே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் பார்வதியா சரஸ்வதியா பல அம்சங்களாக வந்து என்ன பண்ணுறாங்க, விரிவடைகிறாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை படிக்கும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர் வந்து இருந்தது. நரசிம்ஹி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து அந்த ராஜா குறிப்பிடுறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தாயாரை அந்த ஒரு காட்சியில் நம்ம வந்து பார்த்தது, அட்லீஸ்ட் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போ வரைக்கும் இது இல்லை. மேபி இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறமா அந்த ரூபத்தை வந்து தரிசிக்கணுன்ற ஒரு ஆசையை வந்து ஏற்பட்டிருக்கு. இப்படிலாம் வந்து அவன் தாயாரை வந்து புகழ்ந்து பிரார்த்தனை பண்ணதுனால அவன் சந்தோஷப்பட்டு அவனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவன் வந்து பிரார்த்தனை பண்ணுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா பிருகத்ரதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு அஸ்வமேத யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடங்கினார். அந்த யஜ்யம் பண்ண தொடங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து என்னாச்சு, அவர் ஒரு காரணத்தினால உடலை விட்டார், இறந்துட்டார். சரி, தந்தை வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி அஸ்வமேத யஜ்யத்தை வந்து தொடங்கினார். அது தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த யஜ்யத்தை தொடர்ந்து நான் வந்து நடத்தினேன். ஆனால் என்னாச்சு, அந்த குதிரை வந்து காணாமல் போயிடுச்சு. தயவுசெய்து அந்த குதிரை எனக்கு திரும்ப கிடச்சா நான் என்ன பண்ண முடியும், அந்த யஜ்யத்தை வந்து என்னால் வந்து பூர்த்தி செய்ய முடியும். அதனால் என்னுடைய அப்பாவுடைய ஆசையும் நான் வந்து நிறைவேற்றின மாதிரி இருக்கும். தயவுசெய்து நீங்கள் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசன் தாயார்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறான். ஸோ தந்தை வந்து முடிக்க முடியாமல் போன அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்க வேண்டியது மகனுடைய ஒரு கடமை அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிறான். இன்றைக்கி எவ்வளவு குழந்தைங்க அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் இருக்கும்போது ஏதோ வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டார், நம்ம அதை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த இளவரசன் தன்னுடைய தந்தையுடைய அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் பிரயத்தனம் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மகாலட்சுமி வந்து சந்தோஷப்பட்டு, கவலைப்படாத, இதுக்கெல்லாம் வந்து நான் வரணும்னு அவசியம் இல்லை, நீ வந்து என்ன பண்ணு, என்னுடைய கோயிலுடைய என்ட்ரன்ஸ் கேட்டில் வந்து பார்த்தேன்னா என்னுடைய ஒரு சிறந்த ஒரு பக்தன் இருப்பான், சித்த சமாதின்னு அவன் பேர். நீ என்ன பண்ணு, அவனை வந்து போய் பாரு, உனக்கு எல்லா விதமான நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மறைஞ்சிடுறாங்க. அவன் வந்துட்டு லக்ஷ்மிக்கு வந்து விழுந்து வணங்கி நன்றி சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அந்த பக்தர்கிட்ட வர்றான். அந்த பக்தரை பார்த்த உடனே விழுந்து வணங்கி, தயவுசெய்து எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்தர் வந்து, அதாவது சித்த சமாதிங்கிற அந்த பக்தர், தாயார் தான் அவனை அனுப்பிச்சி வச்சாங்கங்கிறது எனக்கு தெரியும், சொல்லு நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி யாகத்துக்காக வச்சுருந்த அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு, அந்த குதிரை எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். உடனே அந்த பக்தர் வந்து கண்களை மூடி சில மந்திரங்களை வந்து சொல்கிறாரு. அந்த மந்திரங்களை சொன்ன உடனே வந்து என்னாச்சு, பல தேவர்கள் அந்த இடத்துல வந்து கண்ணு முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க.
அந்த பக்தர் மந்திரங்களை சொன்ன உடனே தேவர்களெல்லாம் அவர் முன்னாடி வந்து காட்சி கொடுத்து வணங்கி, நாங்கள் உங்களுக்கு இப்போ என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பக்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த நபருடைய அப்பா யஜ்ஞத்துக்காக வச்சுருந்த அந்த குதிரையை வந்து காணாமல் போயிடுச்சு, அந்த குதிரையை கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த தேவர்கள்லாம் இம்மிடியேட்டாக அந்த குதிரை எங்கே இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, அந்த குதிரையை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. இதை பார்த்த அந்த இளவரசனுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்னங்க இது, ஏதோ வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களை வந்து சொல்கிற மாதிரி வந்து உட்காந்த இடத்துல இருந்து தேவர்களை வந்து இப்படி வேலை வாங்குறீங்களே, அப்படி என்ன மந்திரம் நீங்கள் சொன்னீங்க, என்ன தபஸ் நீங்கள் பண்ணீங்க, உங்களுடைய பேச்சுக்கு இப்படி தேவர்கள்லாம் வந்து கட்டுப்பட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உங்களால் எவ்வளவு பெரிய காரியம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தயவுசெய்து நீங்கள் இன்னொரு ஹெல்ப்பும் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசன் வந்து கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இல்லை, யஜ்ஞத்தை தொடங்கின சில நாட்கள்லேயே என்னுடைய அப்பா வந்து உடலை விட்டதுனால நான் என்ன பண்ணேன், அவரை வந்து எந்த விதமான ஒரு இறுதி சடங்கும் பண்ணாமல் அவரை வந்துட்டு எண்ணெய் கொப்பரைக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு என்னமோ நீங்கள் அவருக்கு கூட திரும்ப உயிர் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு திரும்ப நீங்கள் உயிர் கொடுத்தீங்கன்னா அவரே வந்து என்ன பண்ண முடியும், அவர் பாதியில் விட்டு அந்த யஜ்ஞத்தை திரும்ப வந்து ஆரம்பித்து அவரே வந்து முடிக்க முடியும். தயவு செஞ்சு வந்து அனுகிரகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சித்த சமாதி வந்து யோசித்து, சரி ஓகே வா உன்னுடைய அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவனோட அந்த அரண்மனைக்கு வந்து போகிறார். அப்படி அந்த அரண்மனைக்கு போனால் அங்கே அவன் வந்து என்ன பண்ணுறான், எண்ணெய் கொப்பரைக்குள்ளே அந்த அப்பாவுடைய தேகத்தை அவன் வந்து வச்சுருக்கிறான். அதை பார்த்த உடனே அவர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய வாயில் அவர் சில மந்திரங்களை வந்து உச்சரித்தார். அதுக்கப்புறமா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த சடலத்து மேலே அவர் வந்து தெளித்தார். உடனே அந்த சடலத்துக்கு வந்து உயிர் வந்துடுச்சு. எல்லோரும் வந்து அதிர்ந்துட்டாங்க, உயிர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம். அவர் வந்து அந்த உயிர் வந்த உடனே அவர் தன்னுடைய பையனை பார்த்து சந்தோஷப்படுறாரு, எனக்கு எப்படி உயிர் வந்தது, நான் எப்படி திரும்ப வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பையன் சொல்கிறான், இந்த உத்தமமான பக்தருடைய கருணையினால தான் நீங்கள் திரும்ப உயிரோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிருகத்ரதி அப்படிங்கிற அந்த அரசன் வந்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி, என்னை நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேவை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, தயவுசெய்து இந்த யஜ்ஞம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு விருந்தினராக இருந்து நீங்கள் எங்களை வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவரும் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த யஜ்ஞம் முடிகிற வரைக்கும் அங்கே வந்து இருக்கிறாரு. ஸோ யஜ்ஞம் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து கேட்குறாங்க, இப்படி தேவர்களெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அளவுக்கு, இறந்த ஒருத்தரை கூட திரும்ப உயிர் கொண்டு வர்ற அளவுக்கு அந்த சக்தி உங்கள்கிட்ட எப்படி வந்தது, எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயவுசெய்து அதை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பகவத்கீதை 12வது அத்தியாயத்தை நான் வந்து தினமும் வந்து நான் பாராயணம் பண்ணுவேன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, நான் வேறு எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அப்போது தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், இந்த பகவத்கீதை 12வது அத்தியாயத்தை எங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த சித்த சமாதி அப்படிங்கிற அந்த பக்தர் இந்த 2 பேருக்குமே வந்து என்ன பண்ணுறாரு, பகவத்கீதை 12வது அத்தியாயத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பாவும் மகனும் தினமும் வந்து ஸ்ரத்தையோட இந்த பகவத்கீதை 12வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணி அவங்க பகவானுக்கு மேலே உன்னதமான அந்த அன்பை அடைந்தாங்க. ஸோ அவங்க இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே பகவானுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து பக்தியில் ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடைகிறாங்க இந்த பகவத்கீதை 12வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுறதன் மூலமாகவே. அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த உடலை விட்டதுக்கப்புறமா வைகுண்டத்தை வந்து அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதிக்கு இந்த சரித்திரத்தை வந்து சொல்கிறார். ஸோ பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் வந்து சாட்சாத் பகவான் தான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பகவத்கீதை அப்படிங்கிற அந்த மொத்தமும் வந்து பகவானுடைய ஒரு ரூபமாக எப்படி வந்து லக்ஷ்மிக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல் அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனால்
பகவத்கீதை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கிரந்தம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் வந்து பகவான் தான். பகவானுடைய ரூபத்துக்கும் இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கும் கூட எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதனால் இந்த பகவத்கீதையை நம்ம வந்து எளிமையாக எடுத்துக்காமல் நம்ம பகவத்கீதை மட்டும் இல்லை, பாகவதமும். ஸோ பாகவதமும் சாக்ஷாத் கிருஷ்ணஸ்வரூபம். அதனால் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து படிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நியமத்தை நம்ம வந்து வச்சுக்கணும். நாம் என்னைக்காவது ஒரு நாள் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையிலேருந்து மாறி ஸ்ரத்தையோடு தினமும் வந்து நம்ம படிக்கிறவங்களாம் நம்ம ஆனோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டை வந்து ஒரு மங்களகரமானதாக ஆக்குறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வரணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் பகவத்கீதை பாகவதத்தை வச்சுட்டு நாம் தினமும் நம்ம வீட்டில் படித்தோம் அப்படின்னாலே நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக மங்களகரமானதாக மாறும். நம்மளாலேயே நம்ம வீட்டை மங்களகரமானதாக ஆக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா வந்து புலனின்ப வாழ்க்கையில் வந்து இருக்கணும். ஏதாவது ஒரு கஷ்டம்னா வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து உதவணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பக்தர்களுடைய ஒரு தயவு கருணை அப்படிங்கிறது எப்போதுமே தேவை, இல்லை அப்படின்றது இல்லை. ஆனால் அதுக்காக பகவத்கீதை பாகவதத்தை நாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லையே. நம்ம நல்லா படித்தா நம்ம 4 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் இன்னும் 4 பேர் வந்து பயனடைவாங்க. அதனால் இந்த பகவத்கீதை பாகவதத்தெல்லாம் நம்ம தினமும் வந்து படிக்கணும். அதை நம்ம மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். ஹரே கிருஷ்ணா.